குழந்தைகள் தோழிமார்கள் என்ன பொருத்தமாக சொல்றாங்க பாத்தியா? போதும் போதும் பட்டது, எங்களுக்கு போய் அழைச்சதாலே புத்தி வந்து விட்டது. சூது உங்களுக்கும் உடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய சூது அது என்னவோ அது கெட்டது. நாங்க சென்றோம் நேரில் அறிந்திட்டதுன்னு சொல்லுது. குழந்தைக்காரினே சொல்லுது, வேற என்னமா சொல்றீங்க பாட்டி? ஏய் ஆமா, இங்க இருக்க போறீங்களா? போகாத இடத்துக்கு போனா ஒரு ஆள் அனுப்புனா வராத சொட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க அனுப்பிச்சதுனால நமக்கு வந்துச்சு சொட்டு. என் மனைவி நான் நேரா தட்டி அழைச்சிருந்தா வந்துருக்குமா? வர போறது கிடையாது. ஆகையினால இருவராக சேர்ந்து என்னுடைய மனைவி பொண்ணு யாரு அழைச்சு பார்க்கலாமா? மறுபடியும் போகலாம். கூட்டு பாரு. போய் பணிவா மகாராணி ஆச்சேன்ட்டு அம்மா பொங்க நடப்பு அறிவுட்டாங்களாம். சாப்பாடு போட்டு பாரு அரிசி போர் பத்தலையா கூட்டம் அத்தோடு போய் பாடுறா அப்படின்னு சொல்லி ஒழுங்கா கூட்டு பாடுறா. இந்த பக்கம் போய் கூப்பிட்டேன் பேசி கேட்டுக்கினேன் பாக்குறாங்க கேள்விய போடா போடா மோய்மான் நம்பரு மோயில பொத்தாருடா போடா மூக்கணக்கண பையா. அப்ப மகாராஜா மூக்கணக்கண பையனா போய் இவனை அனுப்பிச்சது எனக்குதான் வராது சொட்டு முகார விட்டாங்கன்றியா? எப்பா மகாராஜா நானே கூப்பிடுறேன். சரி விடு மகாராஜா. போகாத இடம் மொத்தமான சொட்டு நீயே பாத்துக்கோ. சரி நீயே பாத்துக்கோ. நானே போய் கூப்பிடுறேன். ஆமா நீயே கூப்பிடுறேன். 2 பேரும் ஆள்ல குறவே 2 பேரும் குறை ஒன்று இல்லை கண்ணா கோவிட்டா போகலாம். சரிப்பா பொண்ணு உருகல வெள்ளி உருகலவா பகாத்தாங்க ராமபாஜார் வீடுவா. ராஜாவுக்கு அரண்மனையில எங்க இருக்கு பொண்டாட்டி எந்த இல்லத்துல இருக்கா இருக்கிறியா? சரி விடு கட்டியே பொன்வா நம்ம ஜென்மம் நான் என்ன கூட செய்யறேன். நீ கூட சேர்த்து நீ நான் வந்துட்டேனா சரிகமான
சம்பளத்தை வாங்கிட்டு உங்களை நீ ஏன் தூங்குறியா? சரி விடு. அம்மா, நானே கூப்பிடுறேன்பா. நீ ஆயிட்டு வா. காமராஜ் அடிச்சாரா பாருங்க. மாதவன், மகாராஜா. என்னுடைய மனைவியிடத்திலே சென்று ஆமா. கண்ணே என்றும் கண்ணே என்றும் பெண்ணே என்றும் பெண்ணே என்றும் நான் வாவார்த்தை ஆடினால் ஆமா. ஒரு வார்த்தை ஏய். அப்படி என்னிடத்திலே ஏமா ஏமா. வாவார்த்தை ஆடினால் ஆமா. நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமா. இது நாள் வரை என்னிடம் பேசுறதே கிடையாது. ஆமா. அவன் இன்றையாக பேசுவாள். ஆமா. எதற்காக எதற்காக? நான் எங்கே போக வேண்டும்? எங்கு? எதற்காக போக வேண்டும்? ஏன்? கட்டிய கணவன் செருவாயர் படி முன்பதாகத்தானே நின்று கண்ணே என்றும் பெண்ணே என்றும் உன்னை அழைக்கின்றேன் என்றார். எதற்காக? ஏன்? என்னுடைய தம்பியாக உலகக்கூடிய அச்சுமான வேத்தை ஆளக்கூடிய மன்னனாக உலகக்கூடிய அவருக்காக போர்கள் சொல்லக்கூடிய அந்த குருச்சேத்திர பூமிக்கு சென்று மட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஐவர் இருக்கிறார். ஐவரில் அனுப்புவதாக உலகக்கூடிய மட்டி அந்த அர்ஜுனனோட யுத்தத்துக்கு நான் செல்கின்றேன். அப்படி நான் சென்று யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நான் எவ்வளவு நேரத்தில் செல்ல வேண்டும்? எப்படி?
சூரிய பகவான். அந்த சூரியன் வந்த குதிரையின் மீது அந்த அருணன் என்று சொல்லக்கூடிய அன்னவர் அதற்காக அமர்ந்து அவர் முன்னே வர அதன் பிறகுதான் அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த அருணன் எப்படி முன்பதாக வருகிறாரோ அதன் பிறகுதான் சூரிய பகவானே பின்னாடி வருகிறார். அப்படி ரதச்சாரி வரக்கூடிய இந்த அருணன் உதயம் என்பதற்காக நான் சற்று யுத்தகத்தை முன்பதாக நின்று என் எதிராளி அவர்களுக்குரிய அந்த பார்த்தனோடு யுத்தம் செய்ய வேண்டும். அதற்காக அன்பாக உன்னிடத்திலே பேசி ஒரு வார்த்தை ஆடி ஒரு தாம்பரம் தென்பாக எனக்கு கொடுத்தால் அந்த சொன்ன வார்த்தையே எனக்கு வெற்றியை தரும் என்று உன்னிடத்திலே நான் பணிந்து கொண்டே பேசி அருமையாக ஒரு வார்த்தை ஆடுவா என்று வந்தால் என்னோடு வார்த்தை ஆடாமல் இப்படி மௌனமாக இருக்கிறேன். அப்படி மௌனமாக இருந்ததினாலே உன்னை எத்தனை நாளாக உன்னை உன்னை தாலி கட்டிய நாள் முதலாக உன்னை பேசுவா என்று நான் மனதிலே ஏங்கியதுண்டு. ஆனால் நீயோ என் மீது என்ன வைத்திருக்கிறாயோ உன் மனதில் என்ன இருக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை. இன்று நீ என்னுடன் பேசவில்லை என்றாலும் நான் எங்கிட்ட இருக்கிறேன்.
இருக்க மாட்டான். ஆமா, செல்வதோ யுத்தகலம். யுத்தகலம். அந்த யுத்த களத்திலே ஆமா, வெற்றி என்பது ஒருவருக்கு தான். ஒருவருக்கு தான். ஆனால் அந்த நேரத்தில் அப்படி போர்க்களத்தில் நாம் சென்று வாழ்ந்து மடிந்து விட்டால் ஆமா, உன் முகத்தை நான் பார்க்க முடியாது. முடியாது. என் முகத்தை நீரிழிக்க முடியாது. முடியாது. ஒரு வார்த்தையும் பேச முடியாது. முடியாது. ஆகையினாலே நான் பாராத மாட்டேன். பார்ப்பாயோ பார்க்க மாட்டாயோ போவதோ யுத்தகலம். அந்த யுத்தகலத்திலே ஆண்டு மணிந்தேனானால் என்னை வந்து பார்க்கிறாய் என்று நான் பார்க்க போகின்றேன். ஏன் இப்படி வாவாத்தை ஆடவில்லையே என்று நீ மனம் பாயா கிடையாது. ஆனால் இன்றைய தினம் என்று நான் கட்டிய மாங்கல்யனுடைய கழுத்தில் இருக்கிறது. அதனால் உன்னை கௌரவத்தோடு மரியாதையோடு அழைக்கின்றேன். கண்ணே என்று பெண்ணே என்று அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து என்னோடு வாவார்த்தை ஆடுவாயடி கண்ணே பொன்னுரி.
சமாச்சாரத்தை தெல்ல தெளிவா சொன்னா சாம்பதான் தடை கிடையாதா அப்படியா? ஓட்டு பாரு. சரி சொல்றாள் இவா. இது என்கிட்ட நேரா சொல்றது. தோய் பெண் கிட்ட சொல்லி தோய் பெண்கள் வந்து உங்ககிட்ட சொல்லி வாங்கின பையன் உங்ககிட்ட சொல்லி சொல்லல. நீ வந்து சொல்ற அளவுக்கு என் குடும்ப சமாச்சாரம். குடும்பம் யார் சரி ஊட்டி அழைப்போம். என்னடா சொல்ல வர? அந்த அம்மா தான் கேட்கல. நீ ஏன் சொல்ல வேண்டியதானே? அது எப்படா கேட்காத எப்படி சொல்லுவேன்? சரி ஒண்ணு கேக்குறேன். சொல்லு. உன் பேரு என்ன? மாதவன். உன் பேர் மாதவன் தானே? ஆமா. நீ என்ன ஊரு? சொன்னாதான். நீ எங்க வந்துக்கிற? கூத்தாடுறது வந்துக்கிற. கூத்தாடு வரும்போது மூட்டை எடுத்து தலைமையில வச்சுக்கினேன். தலைமையில வச்சுக்கிட்டு சரிவே வர. சரிவே வரப்பா. நான் வரப்பா. வா மாதவன். என்ன கேளு. சரிவே வரடா. சரி யார் அது? மூட்டை எடுத்துன்னு வரான் பாரு. ஏம்பா யார் பாது? ஏம்பா யார் பாருனா வையா எந்த ஊருக்கு கேள் போகல. நீ என்ன ஊருப்பா? கூரங்கிறாமா. கூரங்கிறாமா. ஆமா. சரி தலைமையில என்ன? தண்ணி எடுத்து மாறேன். எங்க எடுத்து போற? கேன் தண்ணி போடுறேன். எதுக்கு? வீடா கேன் தண்ணி போடுறியா? ஆமா. உன்னை கேட்டா பதில் சொல்லுவேன். உன் பேர் என்னன்னு சொல்லுவேன். சொல்லுவேன். நீ கேட்கலனா நான் பைத்தியமா நானு என் ஊரு கூரங்கிறாமா எங்க சுராஜ் நான் வாங்கிட்டு போயா அந்த போயா தண்ணி கேன போடுறேன். நான் பைத்தியமா நானு அது அது போனதால அவன் இதுவரையிலும் என்ன கேட்டாளா? என்ன கேட்டுன்னா நான் சொல்லிருப்பேன். அந்த அம்மா உன்னை கேட்கல. கேட்கல நான் சொல்லல. இப்போ கேட்டாங்களா? கேட்டிருக்கா? இப்போ கேட்டவருக்கு சொல்லாம இருக்க முடியுமா? நீ சொல்லு. வா இனிமே வா. சொப்பு போனா போல. அல்ல 100 ரூபாய் புடிப்பு சுரேஷுக்கு.
ஆமா ஆமா பொம்பளை கேட்டா கேள்வி. ஆமா ஒரே வார்த்தை. உன் சமாச்சாரம் என்ன, தாய் தந்தை என்ன, நீ என்ன சமாச்சாரம் பிறந்து வரலாறு கேட்டா. ஆமா சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லிட்டாவனா அப்ப சொல்லாம என்ன ஆகும்? சொல்ல நம்ம பம்பளி சாமா. அதனால நாம பார்த்தா போறோம் சொல்லாத போனானா வார்த்தை என்ன வேணுமோ முதல்ல முட்டுப்பிடி வைக்கிறான். வார்த்தை போறோம்னா எங்க போறான்? நம்மள சொல்லிட்டு போன தலையை தான் நம்மளுக்கு என் விதி இவனே குறிப்பிட உங்களுக்கு. நம்மள வாய்த்துல பசங்களா நம்ம டேய் அவ யார மகாராஜா உன்னை போய் சொல்லுவனா நான் சொன்னேன். டேய் 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 அவர் வந்தானா அவர் காமிடா சொல்லுங்க மகாராஜா சொல்லிட்டு தான் போனோம்னா ஒரு மன இடத்துல ஒரு கனவு எங்க போற? என்ன பசங்க வரோம்? ஏய் நான் சண்டைக்கு போறேன். இல்ல சண்டைக்கு போறேன். ஆமா அட மகாராஜா நம்ம பண்டிகை வாங்க போவோம். டேய் டேய் இல்ல மாட்டுக்கறி வாங்க போவோம். டேய் எனக்கு யாபாபா என் வீட்ல டேய் டேய் மாதவா வாங்கி தரவையா டேய் எங்க வீட்ல கேட்பாங்க எங்கடா போறது கேட்பாங்க ஒயின்சா போறது சொல்லிட்டு பசங்க இந்த மாதிரி யாரை கூப்பிட்டு குடும்பம் குளு 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 வரும். ராஜன் சூரசேன மகாராஜன். சூரசேன மகாராஜன் இருவரும் ஆமா நட்பு. நட்பு நண்பர்கள். நண்பர்னா நட்புனா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமா ஒரு நேரத்துல நட்பு இருந்தா இருவருல ஒருத்தருக்கு யாராவது இருவருக்கும் ஏதாவது ஒருத்தருக்கு துன்பம் வந்துடுச்சு, ஒருவருக்கு குறை வந்து விட்டால் உடனே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்பா நண்பா நண்பா உனக்கு என்ன குறை, என்ன குறைபாடு, என்ன சமாச்சாரம் சொல்லு அப்படின்னு அந்த துன்பத்திலே கலந்து அந்த தீர்த்து வைக்கிறான் பாரு. ஆமா அவன் தான் நன்மை. நண்பன் ஆனா நல்ல சௌகரியமா இருக்கிற கூட இருந்து சாப்பிடுவான். ஆமா அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னு வச்சுக்கோ. ஆமா ஆனா எனக்கு அட மகாராஜா 5,25,000 ரூபாய் ஏரியா கூற ஏரியா கூடியாக்குறான் மீன் பூச்சி போறான்னு கேஸ் போட்டு அது போல நண்பன் இல்லடா. பால்ய சிநேகிதன்னா உயிரை கொடுப்பான். ஆமா உனக்கு ஒரு துன்பம்னா நான் கூட இருந்து ஐயா ஐயா சொல்லுங்க ஆறுகள் அமருங்கள் என்ன குறைபாடு அவன் தான் பால்ய சிநேகிதன். ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய பால்ய சிநேகிதன்னா சூரசேன மகாராஜனும் அந்த குந்திமோதராஜனும் ஒப்பிடலாம். ஆமா நண்பர்கள் நண்பர்கள். அப்படி இருக்கின்ற காலத்திலே சூரசேன மகாராஜனுக்கோ 10 பெண் பிள்ளைகள், 10 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. ஒரு ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளையே ஒரு பிள்ளை இருந்தா அதான் வசுதேவர். அந்த 10 பெண் பிள்ளையில அந்த 10 பெண் பிள்ளைகளே முதன்மையாக பிறந்த பெண்ணின் பேர் பிரதை என்று சொல்வார்கள். பிரதை. ஆமா அப்படி இருக்க இவர் என்ன செய்தார்? குந்திமோதராஜன் இவர் நெடு நாட்களா குழந்தை இல்லாத காரணத்தால் சூரசேன மகாராஜனை அடுத்து அப்பா நண்பா நான் இறந்த பிறகு எள்ளு தண்ணி ஏற்றி இப்போ இந்த என்ன கிராமம் சைப்பாக்கம், இந்த கிராமத்துல அவர் இறந்து சாலோப சாமீப சாரூப சாயத்தம் சொல்லுக்கு 4ஆவது மோட்ச பதிக்கு போறதுக்காக பூங்காவனம் நான் கருத்து இல்லையா அந்த பூங்காவனம் சொல்லக்கூடிய அம்மையார், பூங்காவனம் என்று சொல்லக்கூடிய அம்மையார் பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பார்த்து ஆமா அருமையாக பெருமையாக வாழ்ந்து பல நாள் பேரும் புகை பெற்று சில நாள் நலிவுற்று சிவன் பதவி அடைந்திருக்காங்க. அந்த அம்மா அடைந்த உடனே அவளுக்கு கர்ம காரியத்தை செய்யணும் அப்படின்னா பிள்ளைகள், மரும பிள்ளைகள், பெண்கள், மருமகள், உற்றார் உறவினர்கள், பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் அதுவே அந்த கர்ண மோட்ச வச்சேதான் அந்த அம்மா போய் சொத்து அப்போ அவன் நம்ம பாத்துக்கிறான் அங்க கர்ண மோட்ச
விதி விலக்கு பார்த்து கொண்டிருக்குமா? அப்படியா? ஆமா. சரி, அப்படியோட வச்சுக்கிறேன். ஆனால் அப்பேற்பட்ட அம்மாவுக்கு ஈம சடங்கை செய்து ஒரு பிள்ளை இருக்கணும். ஆமா. அதாவது சொல்லிட்டு குடம் உடைச்சால்தான் அந்த அம்மாவுக்கு சொர்க்கம் போய் அடையாங்களா? அதை போல நான் இறந்த பிறகு எள்ளும் தண்ணி எடுத்து எனக்கு குடம் உடைக்கிறதுக்கு ஆள் இல்லையே, ஆள் கிடையாது, குந்தி போறதுக்கு ஆள் இல்லையே. ஆமா. அப்படி என்று குந்தி போத ராஜனானவர் சூரசேன மகாராஜனை அடுத்து, ஐயா உங்களுக்கு 10 பெண்கள் இருக்குதாங்க, ஆம்பளை பிள்ளை ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் ஒரு குழந்தை இருக்கு, சுகீகரமா தத்தம் செய்து கொடு, தானமா கொடு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா. சுகீகரம்னா என்ன? அதாவது எள்ளும் தண்ணி தர்ப்பணம் பண்ணி இதோட நீ பெற்று கொடுக்கலாம், இதோட இந்த குழந்தை உனித்தா எனக்கு கிடையாது அப்படின்னு அப்படி சுகீகரம் கொண்டு பாரு. அதுதான் அவங்க வந்து மறுபடியும் அந்த குழந்தைய உரிமை கொண்டாட கூடாது. அப்பேற்பட்ட வகையில இது கேக்குறாருப்பா குந்தி போதராஜன். என்ன கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சூரசேன மகாராஜன் நட்புல சிறந்தவராச்சு என்ன செய்தார்? ஐயா எனக்கு இருக்குது 10 பெண்ணு, 10 பெண்ணு, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை. ஆண் குழந்தை எனக்கு கொல்லி போடணும். ஆமா. அவன் தான் எனக்கு கர்மகாரியன், அதனால அந்த குழந்தை கொடுக்க முடியாது. 75 ஆனா 10 குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. முதன்மையா வகித்த ஒரு பெண் குழந்தை திறமையா இருக்கா, அவளை கொடுக்குற, நீ பெற்றுட்டு போய் நீ வளர்த்துக்கோ. இதே சொல்றாரு சூரசேன மகாராஜன். சூரசேன மகாராஜன் சொல்கின்றார். சுகீகரமா கொடுக்கிறாருப்பா, தத்தம் செய்து கொடுக்கிறாரு. ஆமா. இதெல்லாம் அப்படின்னு அவர் கொடுக்கின்றார். அந்த அம்மா குழந்தை சின்ன வயசு ஆயிடுச்சுட்டு நேரா குந்தி போஜ நாட்டுக்கு போறாரு. ஆமா. அப்படி குந்தி போஜ நாட்டுக்கு சென்று அந்த குந்தி போஜராஜன் என்ன செய்யறா பார்த்தார். அந்த பிரதை அப்படின்ற பேரை பிரதை என்று சொல்லக்கூடிய குழந்தையார் சென்றார். அவர் என்ன சொல்றாரு? அம்மா அந்த பேரை நீக்கி என் நாடு குந்தி போஜ நாடு, இந்த நாட்டுடைய பேரு குந்தி போஜராஜன், குந்தி போஜ நாடு. அதனால என்னுடைய நாட்டுடைய பேரையாக தார சேர்த்து குந்தா குந்தா குந்தா. சொல்லு. நான் கூட தகன் மாத்தான் இருக்கிறேன், வாங்க தாங்க காமராஜன் ஒரு யாரோ தகன் நகரா குத்துறான், ஒரு ஆள் தான் கடை குத்துறான். இருக்கட்டும்டா, என்னடா பண்றது, எல்லாம் 4ன்னா ஒண்ணு சரியாதா இருக்கா, ஒரு வரல 5 வரல ஒண்ணாக்குதா, ஒண்ணு அது போலதான் நினைச்சுக்கணும். சரி விடு. அப்படி சொன்ன உடனே நாட்டுக்கு அழைத்து சென்று அந்த நாட்டை குறித்து குந்தா குந்தா ஒரு நாள் முனிவரானவர் குந்தி போஜ நாட்டுக்கு வருகின்றார். ஏன் வர்றாரு? குந்தி போஜராஜனை பார்த்து ஐயா குந்தி போஜராஜனே, உன் நாட்டுல ஒரு வருஷம் நான் யாகம் பண்ணி போறேன். அந்த யாகம்னா அப்படி யாகம் பண்ணா அந்த நாடு நல்லா செழிப்பா இருக்குமா, அதனால உன் நாட்டுல ஒரு 2 காலம் நான் தவம் பண்ண போறேன். ஆமா, எனக்கு பணிவுடைய வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், அடியாள் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. என்று கேட்கின்றார். கேட்ட நேரத்துல பாக்குறாரு, முழிக்கிறாரு. என்னடா நம்ம கிட்ட குந்தி போஜராஜன் முழிக்கின்றார். ஏன் நம்ம கிட்ட ஆண் பிள்ளை எதுவும் கிடையாது. வந்துகிற முனிவர் எப்பேற்பட்டவரு, சாபம் கொடுப்பாரு. அவர் எப்பேற்பட்டவரு, 7.5 மணி கோபமா. ஆமா, எவ்வளோ 7.5 மணி கோபம். நம்ம கட்டிக்கிறா 7 மணி கோபம் இருக்குதா? சொல்றோம் தூர்வாசல் வர கோபம் வருதுன்னு சொல்றமே இல்லையா, அது தூர்வாசலுக்கு தான் பொருந்துமா. அந்த 7 மணி கோபம்னா நிமிஷத்துக்கு கோபம் வருமா? படிக்கிறான் நேரா வாங்கறா, சரி காடு வாங்காரா, சண்டை வைக்கிறாங்க, வந்து ஊரை சண்டை வச்சுக்கிறான். கடை கொடுக்க மாட்டான்டா. தாத்தா ஊரு நீ சண்டை போறான் இந்த வயசுலயே. ஆமா, அப்போ சப்போர்ட் யாரு? காமராஜ் சப்போர்ட் ஆகுங்க. நெட்டி பேசுறான். அப்படி
அந்த தூர்வாசன் என்பது 7 மணி கோவம். 7 மணி கோவம். அவர் எத்தனை நேத்திரம் தெரியுமா? 22 நேத்திரம். நேத்திரங்கள். நேத்திரம்னா என்ன? கண்கள். கண். அது எப்படிப்பா 22 சொன்னேன்? ஆனா சொன்னா தெரியுமா? நான் வாங்கிட்டு வாசிப்படி காட்டுறேன். காலை வந்துருவோம். இது என்னது? நேத்து கண்கள். இது பேரு நேத்திரம்னா கண்ணு. கண்கள். இது 2. 22 சொன்னியா 2 தான் எல்லாரும் மனுஷனுக்கு. அவர் எப்படி 22 சொல்றேன்னா என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? விரல். கை விரல். நகக்கண். இது நகக்கண்ணு. இதுக்கு கண்ணுன்னு பேரா. நகக்கண். நகக்கண்கள். இது எத்தனை? 5. இது 5. 2 சேர்த்தா 10. கீழே கால்ல 2 கால்லயும் 10 10 10 20 ஆகி போச்சு. இது 21. டேய் மகாராஜா எத்தனை காவாதியா என்ன காட்டினா நேற்றுன்னு சொன்னீங்க 20 2 இனிமே காட்ட நாம் தானே காட்டீங்க யார் நாம காதா போற போறியா 22 நேத்திரம் உடையவன் 7 மணி கோவம் உடையவரு அப்பேற்கட்ட ஆள் வர்றாருன்னா குத்து போதாது அப்படியே கிடுக்கிட்டு பயப்படுறாரு. நாம என்ன தவறா சொல்லிட்டோம் என்ன சாபம் கொடுத்துருவாரோ அப்படின்னு அவர் பயப்படுறாரு. சாபம் சொல்றாரு முனிவர். அப்பா ராஜனே மகாராஜா குந்தி போது ராஜனே கொஞ்சம் பயப்படுத்தால நான் கேட்கிற ஆள் அனுப்பினா போதும். ஒரு நபரை அனுப்பினா போதும் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட ஆண் பிள்ளை இல்ல பெண் பிள்ளை ஒன்னா இருக்குது. பெண் பிள்ளை அனுப்பலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சாபமான வாக்கியது உடனே பார்த்தார். பெண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சேவை அங்க சேவை செய்யணும். ஆமா இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பிரதை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை கூப்பிடுறாரு. அது குழந்தைய கொந்தமா இங்க வா அப்படி நினைச்சிட்டு முனிவருக்கு ஓராண்டு காலம் நவ முடிய போறார். அவர் என்னென்ன சொல்றாரோ அது பிரகாரம் நீ சொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டி அனுப்புறாரு. மகன் சந்தேகம் எம்மிசே ராமானுஜ சேஜா கொண்டு போறார் முனிவர். காலக்கு சென்றார். அருமையா யோகம் புரிகிறார். அருமையா அவர் என்ன சொல்றாரா? அவர் குழந்தை நின்று பார்த்து அவர் மனசுல நினைக்கிறாராம். கற்பூரம் வேணுமா? கற்பூரம் வேணுமா? மாங்கா தோணுமா? புஷ்பம் வேணுமா? அவர் மனசுல நினைக்கிற உடனே அந்த குழந்தை தான் தாங்கத்து கொடுக்கும். இப்பேற்பட்ட வேலையை இதுவரை முனிவருக்கு எத்தனையோ பேர் வந்து பணிவிட செய்தாகலாம். ஆனா செய்து எத்தனை பேர் அவருக்கு கோபக்காராச்சா மொத்த பேருக்கு சாபம் தான். ஆனா அந்த குழந்தை அந்த குறிப்பறிந்து செய்து பாரு இதை பார்த்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஓராண்டு காலம் அருமையா யாகத்தை முடிச்சார். சிறப்பா முடிஞ்சு போச்சு. நான் சொன்னதுக்கு முன்னே அருமையா நீ செய்த பத்தியா உனக்கு என்ன வாங்கணும்னு கேக்குறாரு. என்ன வாங்கணும்னு கேக்குறாரு. அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு அம்மா உனக்கு என்ன வேணும்? ஓராண்டு காலம் நான் சொன்ன பிரகாரம் தவம் பண்ணிட்டேன். தவத்துக்கு அருமையாக இந்த பலன் எல்லாம் ஒண்ணுதான் குறிக்கும். இதுக்கு நான் என்ன கேட்கறேன் அந்த செய்த பத்தியா என்ன வேணும் கேளுமான்னு கேக்குறாரு. அந்த குழந்தை அறியாத குழந்தை. இந்த குழந்தை இருக்குது. இந்த குழந்தை என்ன கேட்கும்? இந்த குழந்தை என்னடா கேட்கும்? விளையாட்டு பொருள் கேட்கும். இல்ல தின்பண்டம் கேட்கும். தின்பண்டம் கேட்கும். ஆனா அந்த குழந்தை சொல்லுதான் சொன்ன மாதிரி ஐயா எனக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா சுவாமியா? அந்த குழந்தைக்கு அறிவு பாரு. அறிவு உனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா சுவாமியான்னு கேட்க குழந்தையானது. அப்படி கேட்ட உடனே முனிவர் ஆச்சரியம் அடைகிறார். ஆமா ஆனா இந்த குழந்தைக்கு பருவம் அடைந்து வரக்கூடிய காலத்துல இந்த குழந்தைக்கு புத்திர சந்தானமே கிடையாது. வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் 3 காலத்தை உணர்ந்தவரு. ஆனா வரக்கூடிய காலத்துல இந்த குழந்தை கிடையாது. அப்படி என்று அறிந்து அம்மா உன்னுடைய கணவனுடைய இஷ்டம் அறிந்து நான் 5 மணியாங்கல்ல அதாவது மந்திரக்கல் அந்த 5 மணியாங்கல்ல உபதேசம் செய்து தர்றேன். அதை பெற்று வரக்கூடிய காலத்துல உன்னுடைய கணவனுடைய இஷ்டம் அறிந்து நீ குழந்தைகளை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா சொல்றாரு. முடிவு சொன்ன உடனே ஐயா குழந்தை இந்த குழந்தை அப்படியே கீழே குடிஞ்சு கருத்தால வாங்கிக்கிறோம். வாங்கி இந்த குழந்தை அப்படியே வச்சு முடிஞ்சுக்கிற உடனே இந்த குழந்தை என்ன செய்தா ஒரு ஆண்டு முடிஞ்சு நாட்டை கொண்டு விட்டாரு. அப்பா உன்னுடைய மகளுக்கு இதுவரை வந்தவங்களா சாபம் தான் பெற்றாங்க. லாபத்தை பெறல. உன் பெண்ணுக்கு அருமையான அந்த லாபம் பெற்றது குழந்தை அப்படி என்று கொண்டு போய் விடு.
வயசு இருக்கும்? நீ தான் சொல்லணும் சுவாமி. 7 வயது. 7 வயது. 7 வயது குழந்தை. உனக்கு எழுதாத உனக்கு என்ன வயசு உனக்கு? 12 மகாராஜா 12 வயசா? என்னது? 12 வயசு ஆகுதுயா? நான் சொல்றது 7 வயசு குழந்தை தான். அது 12 வயசு பண்ணி அந்த பாப்பா கை காட்டுறீங்க. ஒரு குறிப்பிடா குறிப்பு. அப்போ இருந்த குழந்தைலாம் 7 வயசுனா என்ன தெரியாது. என்ன வயசுன்ற? இப்ப 5 வயசுன்னு ஒண்ணு. என்ன வயசுன்ற இப்ப? உனக்கா? உனக்கு 99. நான் ஒத்துக்கோங்க வேண்டாம். 66 வயசு ஆகுது. அப்படி அந்த அறியாத வயதுல 7 வயது சிறுமியாக இருக்கக்கூடிய குழந்தை, அந்த 7 வயது குழந்தை என்ன பண்ணுதான்? என்ன பண்ணுகின்றது? பார்த்தது என்னமோ முனிவர் என்ன போய் நம்ம தாவம் பண்ணோம். என்னமோ 5 மணியாங்கல்ல கொடுத்தாரு. ஆமா. இது மெய்யா இருக்குமா பொய்யா இருக்குமா? பொம்பளைங்களாண்ட ஒரு கெட்ட பழக்கம் தான். ரொம்ப முன்ன அவசரம் என்னன்னா, அது என்ன சமாச்சாரம் யாராவது ஒரு குட்டான்னு வச்சுக்கா, அது முன்ன அவுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அந்த குழந்தைய அது எதுக்காட்டு? மகாராஜா நேத்து காதல ஏறி வேலைக்கா 10 கருவிடு குத்தாங்க எங்க ஊர்ல. 10 கருவிடு 10 காப்பு வாங்கி போயிடுச்சு. வெட்டினாங்க பாரு ஏறி வேலைக்கு போயிட்டா. அப்படி அந்த குழந்தை என்ன பண்ணிச்சா, அந்த மணியாங்கல்ல கொண்டு போய் ஒரு இடையில ஒரு குடத்தை வச்சுக்கிச்சு. குடம் ஆத்தக்கரை ஓரமா போச்சு. ஆமா. போயிட்டு என்ன செய்தான், 5 மணியாங்கல்ல கொடுத்தாரு. இது என்னவா இருக்கும், இத பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தை. குதிரையா இருக்குமா, யானையா இருக்குமா, சிங்கமா இருக்குமா, இல்ல செப்பாத்த வேளாண்மா இருக்குமா? யோசனை. இந்த மணியாங்கல்ல முடிஞ்சு வச்சுக்கிற இது பல்வாங்கிற இருக்குது. உடனே அந்த குழந்தை முதல் மந்திரம் சூரிய வசிய மந்திரம் என்று சொல்லக்கூடிய சூரிய மந்திரம், அந்த முதல் மந்திரத்தை எடுத்து அந்த குழந்தை சூரிய வசிய மந்திரத்தை முனிவு சொன்ன பிரகாரம் உபதேசம் உபசரித்ததாம். அப்படி உபதேசித்த உடனே சூரிய பகவான் 1000 கிரகங்களை அடக்கி ஒரு பிராமண ரூபத்தோடு வந்து காட்சியிருக்கிறார். உடனே வருகின்றார். எப்படி வர்றாரு? எப்படி? அப்படியே சூரிய பிரகாசத்தோடு வருவாரு. ஒரு பிராமண ரூபத்தோடு வந்து தோன்றி இருக்கிறார். ஆமா. குழந்தைக்கு கையும் வரல, கால் வரல, தட்ட 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 ஆடுதான். ஒத்துட்டு உடம்புல அந்த குழந்தைக்கு ஆமா உன்ன மாதிரி மாம்பரி உருவம் வந்து நின்னா என்ன ஆகும்? பயப்படும் குழந்தை. பயப்படுது. ஐயோ அப்படின்னு தான். அம்மா பயப்படாத, நீ தான் என்ன கூப்பிட்ட. ஆமா. நான் கூப்பிட்டுனா? நான் கூப்பிடலையே. சூரிய வசிய மந்திரம் பண்ணல. அந்த சூரிய வசிய பண்ண உடனே அந்த மந்திரத்துக்கு உபதேசம் செய்த உடனே நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன செய்தான், ஆனா வந்தீங்களா போங்க அப்படின்னு சொல்லுதான். ஆமா நான் போக முடியாது. எப்பொழுது கொடுத்தது யாரு? தூர்வாசர். அவருடைய கோபத்துக்கு ஆளாகிடுவேன். அதனால் நான் வந்து ஏதாவது உனக்கு கொடுத்துட்டு போனாதான் அவர் என்ன மன்னிப்பார். சூரிய பகவான் சொல்கின்றார். உடனே சூரிய பகவான் இப்ப நான் என்னதான் செய்யணுன்றார். ஒண்ணு இல்ல, நானும் நீ இருவருமாகத்தானே ஒன்றாக சேர வேண்டும். அந்த குழந்தை என்னடா பண்ணும், அப்படியே தட தடன்னு ஆடுது. பார்த்து ஏன் நான் மலர்ந்திருந்தால் மலர்ந்த மலரை முகர்ந்தால் வாசம் தரும். வாசம் உண்டு. நான் மலராத முட்டா இருக்கிறேன், என்ன போய் சேரணும்னு சொல்றீங்களே, இது எந்த நியாயம் அப்படின்னு கேக்குது. அதுக்கு நீ பயப்படாத, நான் செய்யறதுக்கு அப்படி என்று கமண்டல நீரை அந்த குழந்தை மீது தளத்தை அப்படி தெளிக்கிறார். தெளிச்ச உடனே என்ன பருவம்? மங்கை பருவம், அதாவது கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவமாய் நிக்குதான். மலர்ந்து விட்டது. எம்பர்ந்த பெண்ணா நிக்குதான். ஆமா. அம்மா இப்ப நீ பெண்ணாயிட்ட, நானும் இருவருமாக ஒன்றாக சேர வேண்டும். அந்த குழந்தை அப்பதான் சொல்லுதான், ஐயா வேணாங்க, என்ன விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு தான். நீ வேண்டாம் தெரியுமா, நான் சூரிய பகவான், நான் வந்திருப்பது எதற்காக? அந்த தூர்வாசருடைய கட்டளைக்காகத்தானே, அவருடைய இஷ்டத்துக்காக இணங்கி வந்திருக்கேன். நான் உங்களுக்கு கொடுக்காத போக முடியாது அப்படி என்று எல்லாரும் என்ன சொல்றாங்க, சூரிய பகவானும் குந்தமாதேவியும் ஒன்னா சேர்ந்தாங்கன்றாங்க. கிடையாது. அப்படி அது தேவருங்க அப்படி சேர்ந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி? பறவையிலே காமத்திலே சிறந்த பறவை என்ன பறவை?
தெரியாது மகாராஜா சொன்னான். நம்ம பாச்சேட்டி காமத்தில் சிறந்த படம் என்ன படம்? மஞ்சள் துணியா என்ன பாரா? மயில் வந்து ஆண் காமத்திலே சிறந்தது மயில் தான். மயில் தான். ஆனா மயில் இதுவரை எங்கன்னா ஒன்னா சேர்ந்துக்கிட்டா சேராது. ஆண் மயிலும் பெண் மயிலும் ரெண்டும் சேர்ந்து அது ஒன்னோட ஒண்ணு ஒரு முகத்தை உத்து பார்த்தா அப்போ கர்ப்பம் தங்கிடும். அப்படி கர்ப்பம் தங்கி அது குழந்தை பிறகுத்தான். அதை போல ஆண்மயில் பெண்மயிலாக இருவருமாக ரூபமாறி ஒரு மறைவிடமான இடத்திலே சென்று இருவரும் உற்று பார்க்கின்ற வேளையிலே சூரிய பிரகாசத்தோடு மார்பிலே கவசத்தோடும் காதிலே குண்டலத்தோடு நான் குழந்தையாக பிறந்த உடனே அந்த குழந்தை அலர்து. ஐயா நான் சின்ன குழந்தையா வந்தேன். இப்ப வந்து இது மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை இப்ப பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த பெண்கள் படக்கூடிய ஒரு நேரம் ஒரு பெண்ணு ஒரு குழந்தை பெற்றெடுத்தா மறுபிறவியா அந்த குழந்தை பிறக்கிற போது எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த இன்பமா நாமும் ஒரு பெண்ணு, அதாவது நாமும் ஒரு பிள்ளைக்கு தாயாயிட்டுமே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. பிறக்கிற போது கஷ்டம், பிறந்துட்ட பிறகு அந்த அம்மா சந்தோஷம். அதை போல அந்த குந்தமாதேவி அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்தது அவ்வளவு அப்படின்னு ஒரு மனசுல இருக்குதான். இருந்தாலும் என்னமோ நான் குழந்தையா வந்தேன். நாட்டு மக்கள் என்ன சொல்லுவான், இனிமே போனாலும் ராஜமோகன் போனாலும் நான் பாத்துக்கிறேன் 3 நாள் ஏறி போறேன். என்ன நடக்குது மொத்த அதை போல இந்த நாட்டு கதையெல்லாம் பேசிட்டு அங்கதான் நடக்குமா. உடனே இந்த குழந்தை அலருது, அம்மா அலராத அப்படி என்று நான் மகாராஜா இன்னொரு சந்தேகம். மம்பிய தர்றாங்க பாரு 3 அங்கலம் காம்பு பள்ளம் பாடுறாங்க பாரு. ஏரியாலயா மீன் வாழ்க்கை விட்டாங்க கை நாடா இன்னிய திங்குறாங்க. அதனால அந்த குழந்தை சொல்லுதான். அவர் தான் கேக்குறாரு, அம்மா அந்த குழந்தை வேணுமா, உனக்கு முன் போல உருவம் வேணுமான்னு கேக்குறாரு. பழைய உருவம் வேண்டுமா? ஐயா நான் எப்படி குழந்தைய வந்தனும் அதே போல உருவம் தான் வேணுமே தவிர எனக்கு குழந்தை வேணான்னு சொல்லிட்டாங்க. உடனே சூரிய பகவான் பார்த்தாரு, இந்த குழந்தை எடுத்துட்டு நான் போக முடியாது எங்க சூரிய மண்டலத்துக்கு. அதனால இந்த இருவருமாக சேர்ந்து ஒரு தங்கப்பேழை என்று சொல்லக்கூடிய ஒரு பெட்டியை வரவழைத்து குந்தமாதேவியுடைய அந்த கட்டின மாதிரி சேலை உள்ளாடியில ஒரு முழம் கிழித்து கீழே பரப்பி என்னை அதை வளர்த்தி அந்த பொட்டிக்கு சீலிட்டு ஓடுகின்ற வைகை ஆற்றில அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த அந்த பெட்டி தவழ்ந்துனே போகுது. உடனே அந்த குழந்தையை பார்த்தம்மா முன் போல உருவம் வேண்டும் என்று மறுபடியும் நீரை தெளித்தார். மறுபடியும் பழைய உருவம் வந்தது. அந்த மாதிரி கிழக்கு போயிட்டாங்க. இவர் போய் சூரிய மண்டலம் போய் சேர்ந்தார். சூரிய பிரகாசத்தோடு அத்திமா நகரத்தின் எல்லை ஓரம் துறைமுகம் ஓரம் போதும் அந்த பெட்டி துறைமுகம் ஓரமாக அப்படி போற நேரத்துல நான் குழந்தை பிறகுற போது அஸ்தினாபுரத்துல பாண்டவரும் பிறகுல துரியோதனாதி கூட்டமும் பிறகுல யாரும் கிடையாது. நான் தான் முதல்ல குழந்தைய அந்த பெட்டியில தவழ்ந்து போற போது நீட்டா பாலசூரியன் போல ஏற்படுது. அந்த திருதராஷ்டிரர் என்ன செய்தாரா, அவருக்கு 2 பார்வை கிடையாது. அந்த 2 பார்வை இல்லாத காரணத்தால அவருக்கு தேர்ப்பாகனும் அந்த திருதராஷ்டிரனும் தினமும் தங்க சுத்தி செய்வது வழக்கம். ஆமா, தங்க சுத்தினா என்ன பல்ல துலகிறது, அது தங்க சுத்தி சொல்லுவோம். வாய் நான் வாய் சொன்ன எங்க தெரியும்
சரி, அப்படி தங்க சுத்தி செய்வது வழக்கமாக தினம் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்றத தேர்ப்பாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல ஐயா சூரிய பகவானே, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை அருளக்கூடாதா அப்படின்னு தினம் தினம் வேண்டிக்கவா தேர்ப்பாங்க. அப்படி திருநாட்கள் 2 நேரத்துல தெரியாமல் இருவருமாக அச்சலாபுரத்தின் வாரம் வராங்க பாரு. அப்படி வர்ற நேரத்துல இந்த தங்க பெட்டியை பார்த்துட்டான் தேர்ப்பாங்க. பார்த்த உடனே அந்த தங்க பெட்டியை பார்த்த உடனே என்ன செய்யறான், வருகிறான், ஓடோடி வருகிறான். ஐயா மகாராஜா, ஏதோ ஒரு பெட்டி வருது, தங்கம் வருது அப்படின்னு சொல்றான். ஐயா தேர்ப்பாக சொன்ன உடனே அவர் என்ன செய்தாரு, என்ன சொன்னார் ராஜா திருதராஜா, குழந்தை தேர்ப்பாக அது யார் திருவிழா, யார் அவர் பெட்டி, தங்க பெட்டி வந்துடா. முதல்ல பெட்டி பணக்காரனுக்கு எங்க போகுது ஒரு எண்ணம், அந்த வரக்கூடிய தங்க பெட்டி வந்து அப்படின்னு சொல்லிட்டா திருதராஜர். ஆனா இவன் என்ன சொல்றான் தேர்ப்பாக, அந்த பெட்டிக்குள்ள என்ன பொருள் இருக்குதோ எனக்கு சொந்தம் அது இவன் சொல்லிட்டான். 2 பேரும் பேசி நிபந்தனை பண்ணினாங்க. உடனே அந்த பெட்டியே கரையோரம் இழுத்தாங்க, பெட்டியை சீல் உடைச்சாங்க. உடைச்சு பார்த்தா சூரிய பிரகாசத்தோடு மார்பிலே கவசமும் காதிலே குண்டலத்தோடு நான் இருக்கின்ற வேலையிலே மேல ஆகாயவாணி சொல்லுகின்றது, காதிலே குண்டலம் மார்பிலே கவசம் இருக்கிறதால் இவருக்கு இருவருமாக கர்ணன் பெயர் சுட்டி என்னை நாளொரு மேலி பொழுது வண்ணமாக தேர்ப்பாக என்ன செய்யறான், அவன் என்ன செய்வான், நாங்க அரண்மனை வேலை செய்யணுமே. அப்படி அரண்மனை வேலை செய்யும் பொழுது என்ன செய்யறான், அந்த குழந்தையா இருக்கும் போது கொண்டாந்து அப்படியே குழந்தை விட்டுட்டு வேலை செய்வோம். அரண்மனையில குழந்தையா இருக்கும் போது நான் தவழ்ந்து இருப்பேன். அப்படி தவழ்ந்து இருக்கிற பொழுது இந்த திருநாட்டுக்கு ஒரு சாபம். என்ன சாபம், அவனுக்கு ஒரு இப்படி சாதம் எடுத்து சாப்பிட்டா மறுபடி சாதம் எடுத்தா மொத்தம் புழுவ போடும். அது எதனால, அது செய்த யாரு, முனிவர் கொடுத்த சாபம். யாரு, அந்த முனிவர் வேட்புலாரின்னு சொல்லக்கூடிய முனிவர் கொடுத்த சாபம். அந்த சாபம் ஏன்னா அந்த கதை சொன்ன ஒண்ணு பெரிய விவகாரம். பஞ்சிலி சாப்பிட்டு இருக்கும்போது இவரு போய் இந்த தாவத்துக்கு போனாரு. அதனால அந்த சாபத்துக்கு அவர் என்ன செய்தார், அந்த சாபத்து பிரகாரம் ஒரு நாள் ஒரு சாதத்தை எடுத்து சாப்பிடுறாரு. இந்த குழந்தைய நான் இருந்தேன் பாரு, தவந்துக்கிட்டே இருந்து அப்படியே போய் அந்த குழந்தை அந்த சாதப்படுத்து களம். அதாவதுன்னா அந்த காலத்துல இப்ப வெங்கல வச்சு வெங்கல கண்ணு இருக்கும், அது மாதிரி களம் சொல்லுவாங்க. இப்ப கூட வசதி உள்ளவங்க வெங்கலம், வசதி இல்லாதவங்க மண்பாடத்தை வச்சிருப்பாங்க. உடையார் வீட்டுல பாத்தீங்கன்னா சிப்பி மாதிரி வச்சிருப்பாங்க, அது பேர் களம் சொல்லுவாங்க. அந்த களத்துல 32 களத்துல 32 படி சாதம் இருக்குமா. அந்த 32 படி சாதம் ஒரு மனுஷன் இப்ப கூட சரி, ஒரு மனிதன் 32 படி சாதம் சாப்பிட்டா ஒரு சுற்று ரத்தமா. அதை போல திருதராஜ் 32 களத்தில் இந்த சாதம் இருக்கிற பொழுது அதை எடுத்தாரா, ஒரு இப்படி சாதம் எடுத்தா மொத்தம் புழுவ போதுவேன். நான் குழந்தையாக சென்றேன், தவந்திலே போய் ஒரு இப்படி சாதம் ஆடுறதுக்கும் என்னுடைய கரம் படுறதுக்கும் அந்த சாதம் மாறிவிட்டது. உடனே பாக்குறாங்க இருக்கிறவங்க, என்னடா இந்த குழந்தை போய் கைப்பட்ட உடனே புழுவ போற சாதம் இப்ப பார்த்தா சாதமாக மாறிவிட்டது. உடனே பார்த்தா திருதராஜன் எப்பொழுது இந்த புழுவை நீக்கிறானோ, கலல் புழு இந்த கலத்திற்கு புழு நீக்கிறானவா இன்று முதல் தொண்டு கலல் புழு நீக்கிய பெயரை சுட்டி உடனே பார்த்தான். அன்னைக்கு என்ன செய்தான், எடைக்கு பணத்தை கொடுத்து அந்த தேர்ப்பாகனுக்கு என்னை எடைக்கடி பணம் கொடுத்து தேர்ப்பாகன் அந்த திருநாட்டுக்கு விட்டு விட்டான். என்ன சொல்றீங்க, பெயர் பாருங்க.
தந்தையோ சூரிய பகவான் என்னை எடுத்து வளர்த்தவன் தேர்ப்பாகன் திருதராஷ்டிரத்திலே வந்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய வரலாறு. பாண்ட நைவனுடைய அவரை நான் கேட்கிறேன் என்ன மாடுகிறேன்னா அவளே அதிகம் போடாது கேள் மகாராஜா, அதிகம் போடாது பாடம் ஒத்தி கத்துக்குறாங்க. பொம்னாட்டி அடிக்கணும்னா எப்படி அடிக்கணும்னு சொல்றா மகாராஜாவுக்கு. நீ கூட பொம்னாட்டி அடிக்கணும்னா வெள்ளிக்கிழமையா பார்த்து நீ வேலை சிச்சு போடுறியாங்க. அவங்க சிச்சு போட்டு சொல்லலாம்டா. அப்படியே மைண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை போய் ஆடி விட்டு வாங்கறாமா? அப்படியே சொல்லு, என் பேரை சொல்லு. உன் பேர் தான் சொல்லு. என் பேரை போர்டுல இருந்து எடுக்கறியா இங்க எடுக்கறியா? இங்கே எடுக்கற. முன்னாடி தாலி அறுப்போம். கட்டின போராட்டி அடிக்கிறேன்னா மறுப்பா வீட்டு நிட்டுமானோம். காது சாதி தபால் போட்டுடணும். இந்த பாரு, நீ நிக்க வச்சு அடிப்போ, குனி வச்சு அடிப்போ, அடு வச்சு அடிப்போ. கேளுக்காங்க பிராட்டி கத்தாந்து விடுற பாபா அந்த மாதிரி யாரும் வருவாங்க. நந்தகை வீட்டுல இப்ப Hey!
என் சமாச்சாரம் அவ்வளோ ஆய்வாகிறது உனக்கு. சமாச்சாரமா என்ன சொல்றாங்க அம்மா? நீர் பூத்த நெருப்பென்று. நெருப்பென்று அந்த நீர் பூத்த நெருப்புனா என்ன? நீர் பூத்த நெருப்புனா காலையில போவோம். ஏய், நீர் பூத்த நெருப்புனா இதான். நீர் பூத்த நெருப்புல தெரியுமா? ஆமா நார்மல் வாட்டாத ஒரு அடுப்பில பெருத்த கட்டையை வைத்து விட்டால் ஆமா அது கொழுந்து விட்டு எரியும். ஆமா கொழுந்து விட்டு எரிந்த பிறகு அந்த கட்டையை எடுத்து வைத்து விட்டால் மேல அந்த நெருப்பு மேல சாம்பலானது பூத்திருக்கும். அதான் நீர். ஆமா அது நீர் என்பார்கள். அந்த சாம்பலை ஊதி அகற்றி விட்டார் இப்பொழுது யாரு? மகாராஜா. நீர் பூத்த நெருப்பென்று நினைக்காத பாவி. எப்படி என்றால் அந்த சாம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த இழிவான குளம் என்று சொல்லக்கூடிய சாம்பலான அந்த பொறுப்பான நெருப்பை மூடி மறைத்திருந்தது யாரு? அண்ணவருடைய நாமதேயத்தை. அந்த நெருப்பை ஊதி தள்ளிட்டாரு. அந்த சாம்பலை சொல்லக்கூடிய விலகி பொறுப்பான நெருப்பு என்று தெரிந்து கொண்டேன். ஆமா ஆமா. இப்பொழுது அந்த இழிவான குளங்கள் சொல்லக்கூடிய அந்த குளத்தை எல்லாம் தெரிந்து விட்டால் இப்ப சுத்த சந்திர குளத்திலே பிறந்த சுந்திரம் போல் ஐவருக்கும் தம்பியாக அணையனாக நான் பிறந்திருக்கின்றேன். அப்படியே சொன்னது அறியும் தெரியுண்டா பாரு. முன்னாள் சொன்னதும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. நான் பார்த்தும் போயிச்சியா களை கத்திட்டியா நான் ஒரு மரம் களை கொண்டு ஒரு மரம் களை கொத்தியா போட்ட கோதாவங்க என்ன பொங்கட்டி அடிச்சா சட்டை கட்டு விடுமா? நீங்க ஒரு அடி அடிச்சாரு சட்டை கட்ட மாடு அது வெத்து வேண்டு மகாராஜா. தெரியுமா? உலகத்திலே விலை உயர்ந்தது மாணிக்கம். மாணிக்க கல்லை கொண்டு வந்து ஒரு கருத்துணியிலே முடிந்து கருத்துணி யாரு மாணிக்க யாரு டக்குன்னு சொல்லு. கருத்துணியானது அந்த துரியோதராதிகள் கருத்துணி. மாணிக்க யாரு? பொறுப்பான மாணிக்கமானது நம்மளுடைய மன்னர். ஆனால் மாணிக்க கல்லை எங்க
வைவர்கள் மைத்துனர் என்று அறிந்தே அது அறிந்தா
நானு ஆமா. நன்றி செய்தவன் ஆமா. கொடுமை செய்தும் போதலே, அந்த மாறி போதி, அந்த மாறி சொல்வதா எளிய கொடுமை செய்தவன் என் தம்பி நல்லவன் நான் சொல்றேன். கொடுமைக்காரன் பாண்டவர்கள் ஈழழித்து கனகம் ஓட்டி ஐவருக்கும் தேவியாகிய பாஞ்சாலியை கொண்டு வந்து தம்பியாக துஷ்டாவனை விடுத்து சூதானது தப்புன்ற. ஆமா பெண்ணை துயிலுங்கிறது தப்பு சரி. அதனால கொடுமைக்காரன். ஆமா. டேய், யாரா நடுவுல யாரா வரதுங்க? டேய், சுரேஷ். இவன் என்ன சொல்றா? என்ன என் தம்பி நான் நல்லவன் சொல்றேன். மகாராஜா கொடுமைக்காரன். சரி. தாய்மா சொன்னா ஆ. ஆண் பக்கத்து பள்ளி பேர் பேசி எனக்கு கூப்பிடுறேன். டேய். சொல்றா. இந்த குழந்தைக்கு ஒரு ஆசை வந்துரும். சரி 100 ரூபா வச்சா 200 ரூபா வச்சா அப்படின்னு முதல்ல ஒரு 100 ரூபா வைக்கும். 100 ரூபா சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? விடுவான். விடுற மாதிரி விடுவான். அது 200 ரூபா வரும். 200 ரூபாய் வச்சு வைக்கும். 400 ரூபாய் வரும். சும்மா இருக்குமா? உடனே என்ன பண்ணுவான்? கேட்டு மாடா. கேட்டு நான் அப்புறம் சொல்லு. 400 ரூபாய் வந்தோடனே சரி 400 ரூபாய் வச்சு 8 ரூபாய் வரும்ல அப்படின்னு இந்த குழந்தை 400 ரூபாய் வைக்கும். மொத்தம் போடும். அது போச்சே. போன உடனே சூதானவன் எப்படி சும்மா இருக்க மாட்டான். அட விட்டதை பிடிக்கணுமே அப்படின்னு எதுமா நம்ம சைக்கிள் அந்த சைக்கிள் ஒரு 4 ரூபாய் வச்சு அந்த அடமானம் வச்சு அத்தி வச்சு ஆடும் கூடுது. இப்ப சூதாடத்துக்கு அவனா கூப்பிட்டான். இவனே போய் சூதாடினான். சூதானம் யார் தப்படி? தர்மம் வந்து சூதாடினவன். தெரியாத நாள்ல அது போட்டோம். ராஜராஜ சுந்த சபையிலே பெண்ணு பாராமல் திரௌபதியை சேலை குட்டிட்டு வந்தோம். சூதாடி தோத்துட்டாங்க பாண்டவர். பாண்டவர் தோத்துட்டு பொருள் யாருக்கு சொந்தம்? ஜெயிச்சுக்கு தான் சொந்தம். ஆமா வெற்றி பெற வந்தோம்னா அப்போ அவன் இழுக்கிறான். அவன் என்ன பண்றான்? அது எப்படி என் தம்பி போய் நீ கட்டவன் சொல்லலாம்? ஏய் எங்கடி கத்துக்கின? என் தம்பி நல்ல வண்டி நல்ல ஒரு அம்மா அப்பாவா அருமைதான் சொல்றாங்க. எங்க போய் சேரலான்ற ஐவருடன் தீவெட்டியானது கொண்டு போய் ஒரு தீப்பெட்டியை எதிரே வைத்தால் ஒளி தெரியுமா? தெரியாது. அதே எரியக்கூடிய தீவெட்டியானது எவ்வளவு வெளிச்சம் தரும்? அந்த தீவெட்டியானவர்கள் கௌரவர்கள் அந்த தீவெட்டியில் சொல்லக்கூடிய விளக்கு ஜோதி குரலில் இல்ல அந்த விளக்கான ஒரு பஞ்ச பாண்டவரை ராஜாக்கள் அந்த தீவெட்டியை எடுத்து ஜோதியாக விளங்கக்கூடிய 5 பஞ்ச பாண்டவர்களுடன் நாம் சேர்ந்து வாழ்வோம். அடி யாவரும் அறிய மாட்டார்
எத்தனை பேர்ரா? 5 பேர். அதுல போய் நான் ஒண்ணு சேர்ந்தா 6 பேர். பிரியாணா எத்தனை பேர்? 100 பேர். 100ல போய் நான் சேர்ந்தா 101. 6ல போனாலும் சாவு, 100ல போனாலும் சாவு. சாவு என்பது என்னைக்கு ஒரு நாள் நிச்சயம். ஆனா என் தம்பி எப்பேர் கொட்டவன், ஒரே ஒரு கதை சொல்லுங்க. இன்றைய தினம் நான் போய் பாண்டவரோட போய் சேர்ந்துடலாம்னு சொல்றேன். நியாயம் தான். ஆனா என் தம்பி கெட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிந்திருந்தாலும் ஒரு நேரத்திலே நான் சென்றேன் பார்ப்பதற்காக. ஆமா. அப்படி துரியனை காண்பதற்காக போய் பார்க்கின்ற வேலையிலே துரியனுடைய மனைவியாக வரக்கூடிய பான்மதியானவன் அவன் மட்டும் தான் தனி இருக்கிறான். ஆமா, தனிமையில் இருக்காங்க. என் தம்பி துரியன் என்ன செய்யறான்? கானகம் சென்றான் வேட்டையாடுவதற்கு. கானகம் வேட்டைக்காக அவன் வேட்டையாடி சென்று வருவதற்கு நேரமாகும். அப்படி என்று போய் போன உடனே மாமா பான்மதி மாமா எங்க உடைய கணவர் அப்படின்னு கேக்குறேன். ஆமா. கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? மாமா அவர் சென்றிருக்காரு தம்பி வேட்டையாட. ஆமா. அவர் வரது நேரமாகும். அமருங்கள். அதுக்குள்ள நீங்க உட்காருங்க. உட்காருங்க. ஆம்பளை இல்லாத வீட்டுல நம்ம உட்காரலாமா? ஒரு பெண்பாடு இருக்கிற இடத்துல நம்ம உட்கார கூடாது. ஆனா எனக்கு அச்சமா இருந்தது. ஆனால் அவன் என்ன சொல்றா? பானுமதி நீங்க உங்களுக்கு வெறுமனை இருக்க தேவை, நம்ம இருவருமாக பாச்சிகை அப்படின்னு துரியனுடைய மனைவியாக பானுமதி சொல்றான். நான் என்ன செய்தேன்? இருவருமாக உட்கார்ந்து 2 பேரும் எனக்கு ஒரு சந்தேகம். நான் பக்கத்து போயா அதை சொல்லாம சீட்டு ஆடுவோம். 3 கட்டு சீட்டு ஆடுவோம். அது அப்படி இல்ல, இது உண்மையாக நடந்த கதை. அந்த நாள்ல நீ பாத்துக்க, நான் 3 சீட்டு ஆடுவேன். அப்படி இருவருமாக எதிர்த்து அமர்ந்து பாத்திகை ஆடுகிறோம். பாத்திகை ஆடின உடனே முதல் ஆட்டம் வெற்றி ஆகிவிட்டது. இரண்டாவது ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம். ஆடி இருக்கும் போது எனக்கு வெற்றி ஆகிற மாதிரி அப்படி வர்ற நேரத்துல என்ன செய்தா? நான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன், அவன் எதிர அமர்ந்திருக்கா. என் பின்புறமாக துரியனானவன் வேட்டையாட சென்று வருகிறான். பார்த்து விட்டால் பான்மதி கணவன் வந்து விட்டாரு அப்படி என்று பயந்து அவ எழுந்திருக்க ஆரம்பிச்சா. நான் என்ன நினைச்சேன், நம்ம ஆட்டத வெற்றியார நேரத்துல இவர் எழுந்திருக்கிறா அப்படி என்று பின்னால வராது எனக்கு தெரியல. இவன் எழுந்த உடனே உனக்கு பின்பால அம்மாவுக்கு முன்பால் வருகின்றா அப்படின்னு நான் கை தடுத்தேன். அந்த கையானது முத்தார மாலை அந்த முத்தார மாலையை அருந்து கீழே வந்து மணிகள் எல்லாம் சிறந்துறேன். உடனே என் நம்பி அங்கிருந்து வர்றான். பார்த்துட்டு இந்த மணி போல சிறந்து போச்சு. குற்றம் உள்ளவனா இருந்தா மணியை பொறுக்குவானா? ஏன்டா அப்படி உட்காந்து கேட்பானா?
என் தம்பி புருஷன் கிடையாது. அண்ணா அண்ணா ஏய் வருது ஏடா உட்காரு, பாரு உட்காரு. என்னோட ஆட்டம் அண்ணா நீ உட்காரு. எங்க அண்ணன் மறுபடியும் ஆடி வெற்றி ஆகணும் அப்படி என்று அவனை உட்கார வைத்து நானும் பான்மதி ஆடுகிற நேரத்தில் அந்த மணிகளை எடுக்கவோ கோர்க்கவோ செய்கின்றான் என் தம்பி திரியன். அப்பேரு கொத்தவனை நன்றி காட்டுன்றாங்க. விட்டுட்டு போன சொல்லியே முடியுமா? நன்றி என்ன சொல்ற? உன் கைப்பட அண்ணன் புதித்து இந்த மாதிரியும் ஒரு விடுமை சொல்றேன் கேளுங்க. என்ன புலிதரை விழிகளுங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் இடையில நான் யுத்தத்துக்கு போனோம். ஆமா இருந்த போதிலும் கிரகத்துக்கு வந்து மகாராஜா இது நாள் வரையில நான் அவளும் பேசுறதே கிடையாது. இப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சு பிறகு என் கைப்பட அன்னம் அளித்தீரே சாப்பாடு சாப்பாடு காரி குழம்பு மீன் குழம்பு இவ்வளவு காலமாக அன்னோர் இருவனத்தான் என்று நான் தள்ளி வைத்து விட்டேன். இன்று சுத்த சந்திர குலத்திலே பிறந்தவர்கள் தெரிவித்தது. தெரிந்த பிறகு அந்த சமரக்க போனோம் என்றால் நம்முடைய களத்திலே இருக்கக்கூடிய அமதை அழைத்து கை கழுவிதான் என்ன சந்தேகம்? கை கைட்டான்னு காட்டான். கட்சின்றியா? ஆமா கடைசியா நாசமா போனே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா உன்னோட பத்து மாதிரி ஒரு கனவு காண்டா எனக்கு. என்னடா கேட்டா? என்ன கனவு? ஏய் இது நாள் வரையில என்னுடைய மனைவி கருத்தால சாப்பிட்டதே கிடையாது. அடா கரோடு கோயில் பாரிமாந்து பாரு. கரோடு கோயம்பா என்ன போட்டு வச்சால? கருவாடு மொச்சக்காட்டு அப்ப வாழை மீன் ரெண்டு. டேய் வாழை மீன் என்ன பருப்பும் எல்லாம் சொல்லும். சரி சாப்பிட்டாச்சு.
உருளைக்காய்ங்க 4 கத்திரிக்காய் டேய் கருணைக்காய்ங்க இது நாள் வரையிலும் என்னுடைய மனைவியுடைய கருத்துல நான் சாப்பிடல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டதுல உடம்பு எப்படி இருக்கு பாத்தியா மகாராஜா நீ கை கழுவிட்டியா கை கழுவி பாரு கழுவிட்ட நீ ஒருத்தனே போதுதான் இருக்கு டேய் அதை விடு அம்பாரிந்த விஜயர்கள் தாம்பூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஓட்ட வாய் சாப்பிட்ட வாங்கி தாம்பூலம் தருங்க தாம்பூலம் கண்டவங்க ஆமா சக்தி இந்த மனையில ஒரு எண்ணம் பஞ்சனைக்கு சென்று நான் சரசலாமா இருக்கலாம் எப்படி பஞ்சனையில அமர்ந்து சரசலாமா இருக்கலாம் பஞ்சனைக்கு போகலாம் ஏய் அப்ப முடியல என்ன சொல்லிக்கிறேன் வந்ததுல இருந்து சண்டைக்கு போகணும் சொல்லிக்கிறேன் அட பாவியா உட கார்மாந்திர எடுக்க நாசமா போனேன் நான் என் வீட்டுல கூடு வருகிறான் வரமாட்டான் அம்மா உன்னை அன்பா கூப்பிடுறாங்க பாச்சு நிக்கிறேன் என்ன சொல்ற பஞ்சனைக்கு மகாராஜா மகாராஜா இப்போ